Hi guys, welcome back to our channel. அதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து இந்த மொபைல் வாங்குறதை வந்து இன்னொரு வீடியோவில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மொபைலை வாங்க போகிற வீடியோவில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 17 Pro Max எடுக்க போறோம். ஆரஞ்சு கலர். ஸோ அதனால இது ஒரு ஆரஞ்சும் இல்லை எல்லோவும் இல்லை, ஒரு மாதிரி கலரு. ஆரஞ்சு கலர் ஸ்பெஷலாக வாங்க போகிறோம். அது எங்கேயுமே கிடைக்காம தேடி கண்டுபிடிச்சி 2 மாதம் ஆச்சு அதை கண்டுபிடிக்க. என்கிட்ட ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு, 2-3 ஆரஞ்சு கலர் இருக்கு. ஆனால் வந்து நான் போடல, வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. எதை சொல்ற? ட்ரெஸ்ஸை சொல்றியா? நான் மொபைல் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்களே அதான் நினைச்சிருப்பாங்க மொபைல்னு. இல்ல ட்ரெஸ் சொல்றேன். யார் யார் போக போறோம்னா யாழ்யுகா, அவங்க அப்பா, நானு, அவங்க முத்தி எல்லாரும் கிளம்ப போறோம். மொபைல் போய் மொபைல் வாங்கிட்டு வரப்போ இந்த மொபைலுக்காக ஒரு 3 மாசம் அலைஞ்சோம். முக்கியமா இவளுக்கு போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், நல்லா கிளாரிட்டியா எடுக்கணும். அதுக்காகவே இனிமேல் நல்ல வீடியோஸ் எல்லாம் வரும். அம்மா கொடுத்துமா எல்லாருக்கும். அம்மா கொடுங்க. எதை கொண்டு வா? தாங்க போலாம் போலாம். எதை கொண்டு போனா? மேடம் தான் ரொம்ப குஷியா இருக்காங்க. குஷி குஷி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடம் தான் ரொம்ப குஷியா இருக்காங்க. அடிச்சிட்டாண்டா பாருங்க, தமிழ் புத்தாண்டு கோலத்தை பாருங்க. பயங்கரம். இந்த கோலத்தை இரு சிம்பிளா தான் போட்டேன், நைட்டு சரியான வேலை அதனால. முக்கிட்டி போன் எடுக்க போலாண்டி. கொஞ்சம் கிளிப் இருந்துச்சு, எப்படியே தெரியல, அவங்க வந்துருச்சு, திருப்பி குத்தி வச்சிருக்கிறேன். அம்மா நேரம் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ வேடிக்கை பார்த்துட்டு ஊன்ட்டு வந்துச்சு. இது ஒரு செகண்ட் தான் தூங்குறதுக்கு. கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்க் பண்ணிட்டு ஃப்ரீயாக தான் இருக்கிறோட. ஸோ பார்க் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் தூக்கணும் பாப்பா. வராயிரும் நம்பர் போடுறது கையில் கொடுத்து தான் கேட்டேன். கரெக்டான நேரத்தை பிளான் பண்ணி தூங்கிடுது. சேம் மவுத். அஸ்வின் ஆசை ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சோம், நீ நிறைவேறிச்சு. வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக 17 Pro Max வந்து அழகாக வீட்டில் பத்திரமா இருக்குது. இதை ப்ரொடெக்ட் பண்ணும்போது இந்த முதல் நாள் தான் இதை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணல. ஏன்னா அப்படி தான் வந்து இந்த மொபைலையும் ப்ரொடெக்ட் பண்ணோம், இப்போ கையில் வச்சுருக்கேன் அந்த மொபைலையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு மட்டும் பத்திரமா. மற்றபடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பின்னாடி இருக்க தேஞ்சி போனது ஒரு 100 தடவை கீழே போட்டிருப்போம். எஸ்.
ஸோ இந்த மொபைலை வச்சு இதுக்கப்புறம் வீடியோ கிளாரிட்டிலாம் நல்லா காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த மொபைலை நாங்க நிஜமாலே ரொம்ப ப்ரொடெக்டா பாத்துக்க வேண்டிய ஒரு பொருள். ஏன்னா நம்மகிட்ட வந்து கேமரா இல்லை, எல்லாருமே வந்து கேமரா வச்சிருப்பாங்க சில பேர்லாம், நம்மகிட்ட கேமரா இல்லை. ஸோ அந்த கேமராக்காக தான் இந்த மொபைலை வாங்கியிருக்கோம். இது வந்து ஓன் பர்பஸ் இல்லை, இது வந்து நம்ம வீடியோ பர்பஸ். ஆமா, இது ரெண்டு வந்து இதுவுமே நாங்க வீடியோ பர்பஸ்க்காக தான் எடுத்தோம். இருந்தாலும் சிம் போர்ட்ல அது இதுன்னு பண்ணனால இப்ப பாத்தீங்களா வீடியோ அப்படி பொறி ஒரு மாதிரி. நாங்க ஆல்ரெடி இது ரெண்டு வச்சுட்டு இன்னும் 2 மொபைல் வந்து வச்சிருந்தோம் யூஸ் பண்றதுக்காக. ஒன்னு தொலைச்சிட்டான், இன்னொன்னு உடைச்சிட்டான், இன்னொன்னு நான் உடைச்சிட்டேன். சோ இந்த மொபைல் இந்த ஐபோன் வந்து யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. நம்ம யூஸ் பண்ண இது கொஞ்சம் பேட்டரி லோ அதெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம இது செகண்ட்ஸ்ல வாங்கினது இந்த மொபைல் அந்த மொபைலும் செகண்ட்ஸ் இல்ல, டெமோ பீஸ் வாங்கணும். டெமோ பீஸ் வாங்கணும். அதனால வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டா போய் ஷோரூம்லயே போய் நம்ம ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கினது. அதுவும் 3 months. எஸ், 3 மாசம் வெயிட் பண்ணோம். ஒரு 6-7 மாசம் கனவு காண்டணும் இந்த ஆரஞ்சை பார்த்து. நிறைய பேர் கனவு இல்ல, ஒரு ஆசை. கனவுனா எங்களோட பெரிய கனவு. இது ஒரு ஆசை இருக்குது, எல்லாமே கனவு தான் நமக்கு. கனவுன்னு இல்ல, கனவுனா அது ரொம்ப பெருசு. அப்படி திங்க் பண்ண ட்ரீம்ங்கிறாங்க. ட்ரீம்னா வந்து பெருசு, இது வந்து ஒரு சின்ன விஷ், ஆசை. அவ்வளவுதான். ட்ரீம் வந்து எப்பவுமே நமக்கு ட்ரீம்ங்கிறது 1 2 3 அப்படிதான் இருக்கும். எல்லாமே ட்ரீம் ஆகாதுல்ல. சோ அதனால ஆமா, எல்லாமே கல்யாணம் பண்றது ட்ரீமா தான் இருந்துச்சு. அப்படியா? கல்யாணம்ங்கிறது ஒரு கனவு. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்ரீமாவே இருந்திருக்கலாம் தோணுச்சு. அது ட்ரீமாவே இருந்திருக்கலாம் தோணுச்சு. எல்லாமே ட்ரீம்னா சேர்க்காதீங்க, விஷன் சேலுங்க. உங்க எப்படி சொல்றது, உங்களோட ஆசைகள். வீடு கட்டுறது ட்ரீம், போன் வாங்குறது விஷ். ஓகேவா? கரெக்டா? ஓகே. எதுக்காக மெயினா போனை வாங்கணும்னா, எங்க போன்ல கிளாரிட்டி கம்மியாயிருச்சு. புரியுதா? நம்ம 3:2 இதுல வச்சு எடுத்தோம்னா மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது டான்ஸ் ஆனாலும். நான் டெமோ காட்டுறேன் பாருங்க. ஐயோ, இதுல வேற கிளியர் தெரியுதுங்களா? நம்ம இது என் கேமரா போஷ் எப்படி இருக்குன்னு இதுலலாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே இப்போ நிறைய பேர் எங்க டான்ஸ் வீடியோனா ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் பார்ப்பீங்க, கிளாரிட்டியே இருக்காது, மூஞ்சிலாம் தெரியவே இல்லை, வெறும் உடம்பு மட்டும் ஆடுது. மூஞ்சி ஏதோ விங்க போட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு ஆப் இருக்கு, அதுல போட்டு மூஞ்சி கிளீன் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா மூஞ்சியும் தெரியாது. கண்டிப்பா நீயே நம்ம நினைக்கிறேன். ஸோ இதுல பாருங்க கிளாரிட்டி அடி தருக்கா நொறுக்கா இருக்கா. இதுல தெரியலையோ, அதுல தோணுமா? சாரி, எப்படி கிளியரா இருக்கனா, நல்லா இருக்கனா, தரமா இருக்கு கேமரா. ஸோ இதுக்காக மட்டும்தான் மெயினாக வாங்கணும். கூடிய விரைவில் நல்ல வீடியோஸ் நல்ல அப்டேட்டாக இறக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஐஃபோன் வாங்கினதே காரணம், நாங்கள் இந்த மாதிரி வீடியோவே எடுக்கிறது இல்லை, கிளாரிட்டி இல்லை, என்னத்தை எடுத்து என்னத்தை போ அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துடணும். நம்ம இந்த ஒரு ஃபோனை வாங்கினாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அஸ்வின் எப்போ பாரு வீடியோவே போடுறது இல்லை. நம்மளை நம்பி இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஒரு 2 மில்லியன் அடிக்க போறோம் யூடியூப்ல, இன்ஸ்டால 6 அடிக்கிறதே ஹோல்ட் ஆயிருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சரியான கண்டென்ட் போடுறது இல்லை, எதுவும் பண்றது இல்லைங்கிறனால தான். மெயினா டைம் இல்லை, ஃபோன் சரியில்லை, அவ்வளவுதான். ஸோ கேமராலாம் இல்ல, யாருமே எடுக்கிறதுக்கு இல்ல. இப்ப வரைக்கும் நாங்க எங்களுக்கு மட்டும்தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். எப்பயாவது தம்பி வந்தா தம்பி எடுத்து கொடுப்பான், அவ்வளவுதான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸ்டாண்ட் வச்சுட்டு யாராவது பாத்துக்கோங்க, நாங்களா போய் நின்னுப்போம். ஸோ இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸாக தரமா இறக்க ட்ரை பண்ணுறோம். இதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாம் வரணும் நானும் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு ஏமாற்ற விரும்பல. நானும் இப்போ கொஞ்சமாக கண்டென்ட்லாம் எடுக்கலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எடுத்து எல்லாமே பண்ணுறோம். நம்ம வீடியோ வந்து மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, வீடியோஸ் ரெகுலராக பாருங்க. நாங்க செலவு பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நாங்களே நம்புறோம். எங்களுக்கு தெரியும். சில பேர் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க, எங்களை பார்த்து நிறைய பேர் இது பண்ணிருக்கீங்க, உங்களை பார்த்து நான் இப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா அப்படிலாம் சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருமே அடுத்த ஸ்டெப் போங்க. ஏன்னா வந்து நம்ம அஸ்வின் சொன்னதே தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா நம்ம என்ஜாய் பண்ண வேணாம். இப்ப நம்ம செட்டில் ஆயிட்டு என்ஜாய் பண்றது வேற, என்ஜாய் பண்ணிட்டு கடைசி காலம் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதாவது முடியாது, நம்மளால நடக்க முடியல அப்படின்னா உங்களால உழைக்க முடியாது. நடக்க முடியல அப்படின்னா உங்களால ஊர் சுத்த முடியும். வீல் சேர்ல ஊர் சுத்த முடியும். ஆனா வீல் சேர்ல உட்காந்து உங்களால வேலை செய்யணும் ரொம்ப. ஆனா எனக்கு என்னன்னா வயசு போயிடும். வயசு மேட்டர்ல வயசு இப்ப 60 வயசுல இருக்கவங்க கூட ஜாலியா இந்த வயசுல கல்யாணம் புதுசுல அங்க போனாதான் அது நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்து குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளேஸுக்கு போறது அது ஒரு மாதிரி. அவளை சமாளிக்க ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தேன். இல்ல சொல்றேன், என்னோட மைண்ட் செட்ல இருந்து ஒன்னு சொல்லிக்கிறேன். அஸ்வின் சொல்றது எனக்கு கரெக்ட், 100% கரெக்ட். இருந்தாலும் எனக்கு அந்த 1% நமக்கு அப்ப என்ஜாய் பண்ணி தான் விளாண்டுருக்கும்ல, அந்த ஒரு மைண்ட் செட் தான். நான் உன்னோட தான் இது வந்து சூப்பர் தான். நான் உன்னோட தான் கொடுத்துருக்கேன்.
நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல என்ஜாய் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா பிள்ளைய சேர்த்து கரை சேர்க்கறதுலாம் எல்லாமே ரொம்ப டிலே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிள்ளைய கரை சேர்க்கறதுலாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. இப்ப 4 அன்னைக்கு வந்தா 4வது வருஷம் ஸ்டார்ட். இரு கல்யாணம் ஆகி இந்த வருஷம் தான் 3 வருஷம் ஆச்சா. என்னன்னா 2 தடவை தான் ஊட்டி போயிருக்கோம். எங்கேயுமே போனது கிடையாது. 2 தடவை ஊட்டி போயிருக்கோம். ஒரு தடவை வந்து தனியா நான் ரொம்ப கெஞ்சினக்கு அப்புறம் ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க. நைட்டே போயிட்டு காலையில திருப்பி வந்துட்டோம். ஒண்ணுமே என்ஜாய் பண்ணல. மதியம் கிளம்பணும், சாயந்தரம் அங்க போனோம், நைட் அங்க இருந்தோம், காலையில கிளம்பிட்டோம். இதுல என்ன இருக்குது? எங்கேயுமே வெளியே போனோம், ரூம் எடுத்தோம். அது மழை வேற, வெளியே போலான்னு போனா மழை வந்துருச்சு. ரூம்குள்ளே இருந்துட்டு அப்புறம் காலையில விடிஞ்சது கொஞ்சம் மழை, ஆனா இறங்கிட்டோம். எதுவுமே. இன்னொரு டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கேங்கா போனோம். எல்லாமே கேங்கா போனோம். சேம் ரூம்ல இருந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், காலைல கிளம்பி வந்துட்டோம். என்னல என்ஜாய்மெண்ட் இருக்கு சொல்லுங்க. நான் அது என்னமோ தெரியல, எங்களோட லக்கி. நைட்டு போனோம், மதியம் போனோம் அப்படின்னா அடுத்த நாள் காலைல கீழே இறங்கிடும். ஸோ இதுதான் அது என்னமோ நாங்க லைஃப்ல என்ஜாய்னு ஒண்ணு பண்ணதே கிடையாது. எங்க இடத்துக்குள்ள இருக்க சந்தோஷம் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா அது தவிர கொஞ்ச நேரத்துல வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் கொஞ்சம் கட்டிட்டோம்னா நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண. அதே மாதிரி நான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அதான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற இந்த டைம்லாம் இருக்குல்ல, இதனால ஏதாவது ஒன்று பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. மற்ற டைமில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க. இவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல, 90% வெட்டியாக தான் யூஸ் பண்ணுவோம். அது 10% தான் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி இப்படியே தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு 10 வீடியோ எடுக்கலாம். அதுதான் உண்மை. ஸோ நீங்களும் அதே மாதிரி எப்பவுமே மொபைல்லேயே முழுகிடாதீங்க. நீங்களும் கொஞ்சம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யாரு சொல்றா பாருங்க. இல்ல நான் அனுபவத்துல சொல்றேன், பட்டவனுக்கு தான் தெரியும். அப்ப இனிமே திருந்த மாட்டான். இனிமே திருந்துற சத்தியமான அப்புறம் பண்றேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நீங்களும் ஒரு நல்ல பொசிஷன் வாங்க. அதை வந்து வந்துட்டோன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை படிக்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்து பேட் கமெண்ட் பண்ற நிறைய பேருக்கு ஒரு சிறப்படியாகவும் இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு கமெண்ட் படித்தேன் என்னோட வீடியோலயே, அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண நகையில வந்து இந்த மாதிரி மாசம் கட்டினேன், இன்னைக்கு நான் 1 பவுன் நகை எடுக்க போறேன், ரொம்ப நன்றினான்னு சொல்லும் போது நான் வந்து சும்மா மோட்டிவ் தான் பண்ணேன். பட் அவங்க அதை கேட்டு அவங்க போய் அதை ஒரு நகை எடுத்து அவங்க தான் அது நல்லது. பட் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும் போது அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பொண்டாட்டிக்கு நல்ல ஒரு பரவாயில்ல, என் புருஷனை கூட நானுமே 2-3 பேர்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்களுமே அதை செஞ்சுட்டு இதை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவும் அதான் சொல்றேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் நான் கொடுப்பேன். இந்த மாதிரி இதை பண்ணுங்கடி, அடுத்த இதுக்கு போங்க, இதுல இருக்காத அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அதே தான் சொல்றேன். நீங்களும் சம்பாதிச்சு கூடிய சீக்கிரம் ஏதோ ஒன்று பண்ணுங்க, அச்சீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்க்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.